இல்ல, எங்களை மாதிரி வசதியானவங்க தான் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. உனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்காதுல்ல, அதான் கேட்டேன். ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? பணக்காரங்க மட்டும்தான் டைனிங் டேபிள்ல சாப்பிடணுமா? பாட்டி, இப்ப எல்லாருமே இதை யூஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா நிலா வீட்லயே டைனிங் டேபிள் இருக்கு பாட்டி. நீங்க பார்த்தது இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற அளவுக்கு சைஸ் பெருசா இல்லைனாலும் நிலா வீட்டில் இருக்கிறது அதுக்கு பேரும் டைனிங் டேபிள் தான். நிலா, நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன கூச்சமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நிலா, இப்போதான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோமே. என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன கூச்சம்? சும்மா உட்காரு, வா உட்காரு, உட்காரு வா. அம்மா, நிலாவுக்கும் சர்வ் பண்ணுங்கம்மா. இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். ஏன் நிலா, அம்மாவே சர்வ் பண்ணட்டும். அம்மா, நீங்க சர்வ் பண்ணுங்கம்மா. இருடி, இவளுக்கு மாதவி எதுக்குடா பரிமாறணும்? மாதவி என்ன இவளுக்கு வேலைக்காரியா? அவ என்னோட மருமக. பரவாயில்லையே பாட்டி, எங்க அம்மா உங்களுக்கு மருமகங்கிறது நிலா என் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆகாஷ், நீ ரொம்ப பேசுற. சாரி பாட்டி, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி, எங்க அம்மா உங்களுக்கு மருமகன்னா எங்க அம்மாவுக்கு நிலா மருமக தானே? மருமகளுக்கு மாமியார் பரிமாறுறது அந்த அளவுக்கு பெரிய தப்பா? தப்பு தாண்டா. ஓகே, நோ ப்ராப்ளம் பாட்டி. நிலாவுக்கு எங்க அம்மா தானே பரிமாறக்கூடாது. ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் அவளுக்கு பரிமாறலாம்ல. அதான் சரி. நிலா, உனக்கு நானே ஊட்டி விடுறேன். காட்டு. இந்தா. காட்டு. இல்ல வேணாம் தான், நானே சாப்பிடுறேன். அட, பூச்சப்படாம காட்டு. இவர் புருஷன் ஊட்டி விட்டு பொண்டாட்டி சாப்பிட்றதெல்லாம் எல்லாருக்கும் அது வாய்க்காது. இந்த சாப்பிடு. நிலா, அங்க என்ன பாக்குற? சாப்பிடு. சாப்பிடு.
அப்படியே நீ எனக்கு கூட்டு. நிலா பயப்படாத, சும்மா எடுத்து ஊட்டு. இரு இரு. இந்தா. இல்ல போதும். நிஜமாலே போதுமா? ஆமா போதும். ஓகே, அப்ப எனக்கும் போதும். ஓகே பாட்டி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். போயிட்டுறேம்மா. நிலா பாய். பாய். டார்லிங், நீ என்ன எனக்கு இங்கே என்ன பாய் சொல்ற? ஒரு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது அன்பான ஒய்ஃபா கொஞ்சம் பாசமா வந்து வழி அனுப்ப வேண்டாமா? ஆகாஷ், பொண்டாட்டி மேல இவ்ளோ காதலா இருக்கிற நீ எதுக்குடா முதலிரவு முடிஞ்ச மறுநாளே பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு ஆபீஸ்க்கெல்லாம் போற? அவளை கூட்டிட்டு எங்கேயாவது அவுட்டிங்னா போயிட்டு வாடா. மா, இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனாமா? ஆல்ரெடி இதெல்லாம் யோசிச்சுட்டேன். பட் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதான். நிலா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் உன்னோட பாக்கெட் மணிக்கு ஒரு 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சென்ட் ஆயிடுச்சு. ஓகே, வா, வாசல் வரைக்கும் வந்து அனுப்பு. போயிட்டு வரேன். டார்லிங், கொஞ்சம் கிட்ட வாங்க. பக்கத்துல வா. நான் உங்ககிட்ட இப்படி க்ளோஸாக நடந்துக்கிட்டாதான் பாட்டி உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. என் நேரமும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் அவங்க முன்னாடி உங்ககிட்ட இப்படி க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். நீயும் அவங்க முன்னாடி இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. எனிவே, நைட்டு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நமக்குள்ள நாம எப்பவுமே வேற வேற தான். ஓகே ஓகே, பாய். எனக்கு இல்லையா? பாய். அண்ணா, வண்டி எடுங்க. என்ன நிலா, உன் முகம் இவ்ளோ சோகமா இருக்கு? ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணி நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா உன் வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் மட்டும்தானே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. உன்னோட அந்த ஆசை இவ்ளோ சீக்கிரம் அது நிராசையா மாறும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? ஆனா மாறிடுச்சே. இது தானே அக்காவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே உன் வாழ்க்கை சூனியமாயிடுச்சு.
என்ன நிலா, நீ நீ ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? அம்மா செஞ்ச ஜாதக மிஸ்டேக்னால கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்ப வேணாலும் உன்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நீ எதிர்பார்த்தது தானே? எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் தான் நீ யோசிக்கணும். ஆகாஷத்தான் இப்போ உன்னை ஏத்துக்கலங்கிறதுக்காக எப்பவுமே ஏத்துக்காம போயிடுவாரா? நீ இதான் ஏத்துக்க வைக்கணும். உன்னால முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். இப்போதைக்கு அதை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு எப்பவும் போல சந்தோஷமா சிறகடிச்சு பற. நீ சந்தோஷமா இருக்கங்கிறத உன் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும். குறிப்பா உன் அக்கா தென்றலுக்கு தெரியப்படுத்தணும். இப்பவே பந்தாவா ரெடி ஆயி வீட்டுக்கு கிளம்பு நிலா. 1 minute. இப்ப தாண்டி நிலா நிலாவா இருக்க. பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம கிளம்புறோம். தாய் கிழவி கோச்சுக்குமோ? எதுக்கும் அந்த கிழவி என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு போவோம். தூங்குறியா? நல்லா ரெஸ்ட் எடு. நான் வீட்டுக்கு போய் என் அலப்பறைய காட்டிட்டு வரேன். போகும்போதே தடுக்குது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஜோ, எவ்வளவு ஸ்டைலா இருக்கு தெரியுமா நிலானி? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அத்தை, இந்த குளிர போட்டுக்கோங்க. நீங்க ஸ்டைலா இருப்பீங்க. ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். அத்தை பார்த்தாங்க வம்பாடும். அவங்க ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. நீங்க போட்டுக்கோங்க அத்தை, சூப்பரா இருக்கும். போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கீங்க அத்தை. 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க. அப்போ நான் பார்க்க 15 வயசு பொண்ணு மாதிரியா தெரியறேன்? அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வயசு 25ஆ? நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல நினைப்புதான். வாங்க செல்ஃபி எடுக்கலாமா? சரி. ஓகே. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இத மொபைல் ஸ்டேட்டஸா வைக்கிறேன். ஐயோ வேண்டாம். ஏன் இப்படி பதறீங்க? இல்ல, பத்து பார்த்தா ரொம்ப திட்டுவாங்க நீலா. அடுத்தவங்க திட்டுவாங்கங்கிறதுக்காக நாம நம்ம சந்தோஷத்தை மிஸ் பண்ண முடியுமா? இருங்கத்தா. போட்டாச்சு. சூப்பரா இருக்குல்ல? சரியத்த, அப்ப நான் கிளம்புறேன். கோயிலுக்கு போறியா? இல்லத்த, எங்க அம்மா வீட்டுக்கு. ஓ அப்படியா? எப்படி போற நீ? ஆட்டோலியா இல்ல கார் புக் பண்ணிருக்கியா? நான் எதுக்கு அதுல எல்லாம் போகணும்? நான் இப்ப யாரு? கோடீஸ்வரி ஆண்டாளுடைய மருமக. நம்ம வீட்டுலதான் கார் இருக்குல்ல, நான் அதுலயே போய்க்கிறேன்.
நல்லாதான் பேச கத்துட்டு இருக்க. சரி, இந்த கூலரை போட்டுக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. சரியா? ஓகே, பாய் அத்தை. பாய். பத்ரமா. ஓகே. அம்மா, கார் எடு. என்னது காரா? பின்ன இதுக்கு பேரு கப்பலா? இல்லம்மா, அம்மா வெளியே கிளம்புவாங்க. ஓ, அம்மாவா? உங்க அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? ஐயோ, எங்க அம்மாவை சொல்லம்மா, ஆண்டாள் அம்மாவை சொன்னேன். அவங்கள இனிமே ஆண்டாளம்மா அப்படின்னு கூப்பிடாதீங்க, பெரியம்மான்னு தான் சொல்லணும். சரிங்கம்மா. ஆண்டாளம்மா பெரியம்மா. அப்போ நான் யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்கம்மா. நான் சின்னம்மா. அவங்கள பெரியம்மான்னு தான் கூப்பிடணும், என்ன சின்னம்மான்னு தான் கூப்பிடணும். புரியுதா? சரிங்கம்மா. புரியுதுல? கார் எடு, எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். சரிங்கம்மா, நான் போய் பெரியம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேம்மா. இரு, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. பெரியம்மாலாம் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அப்படியே இருந்தாலும் கார்ல போற அளவுக்கு அவங்களுக்கு பாடி கண்டிஷன் இருக்காது. அதனால சின்னம்மா நான் சொல்றது செய், கார் எடு. சரிங்கம்மா. ஹலோ, எனக்கெல்லாம் கார் டோரை திறக்க மாட்டியா? திறந்து விடுறோம்மா. தரேன். சின்னம்மா, உங்க வீடு வந்துருச்சுமா. தெரியும். அப்புறம் ஏமா இறங்காம இருக்கீங்க? டோரை யாரு திறந்து விடுறது? அங்கேயே என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? சாரிங்கம்மா, மறந்துட்டேன். இனிமே மறந்தா இனி இந்த டிரைவர் வேலையும் மறந்துரு. ஐயோ, சாரிமா சாரிமா, ஒரு திறக்கிறமா. இந்த பழத்தெல்லாம் உள்ள போய் கொடுத்துட்டு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லு. அம்மாவா? என்ன ஜர்க்கு, போய் சொல்லு. சரிங்கம்மா. பெரியம்மான்னு சொல்லுமா இல்ல சின்னம்மான்னு சொல்லுமா? இப்போ நான் மட்டும் தானே வந்திருக்கேன், உங்க பெரியம்மாலா வரல. அதனால வெறும் அம்மானு மட்டும் போய் சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, அம்மா. கருப்பையாண்ணே, அம்மா வந்திருக்காங்கம்மா. அம்மாவா? ஆமாம்மா, உங்கள்ட்ட இந்த பழத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏங்கிட்டியா? ஆமாம்மா. என்னது, ஆண்டாளம்மா நம்ம மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த பழத்தை கொடுத்து விட்டுருக்காங்க? ஒன்னும் புரியலையே. பூர்ணிதா, அங்க வை. ஏய் நிலா, நீயா? நான் கூட அவர் வந்து அம்மான்னு சொல்லவும் ஆண்டாளம்மா தான் நினைச்சிட்டேன்டி. ஐயோ, நம்ம நிலா பாருங்களேன், சினிமா நடிக்க மாதிரி எவ்வளவு அழகா இருக்க. உன்னை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்பா, எவ்வளவு திருஷ்டி. ஒரு நிமிஷம் இருடி, நான் உனக்கு இப்பவே திருஷ்டி சுத்தி போடுறேன். கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, உங்க அக்கா கண்ணு, உங்க அப்பா கண்ணு, எல்லார் கண் திருஷ்டியும் போயிடணும் என் பொண்ணுக்கு. இந்த துப்பு துப்பு துப்பு. ஒரு நிமிஷம் இரு. நிலா, நானே உன்னை பார்க்க வரலாம் தாண்டி நினைச்சேன். அந்த ஆண்டாளம்மா ஏதாச்சும் திட்டுவாங்களோ தாண்டி வரல. சரி சரி, வா வீட்டுக்குள்ள வா. வா வா வா.
அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. நீலா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னக்கா அத பாக்குறியே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆகாஷ் தான் என்ன தலையில வச்சு தாங்குறாரு.